டாக்டர் வந்து 4 ஓ கிளாக் தான் வந்தாங்க. நான் ரிஷப் குட்டி வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் ரிஷப்போட அப்பா, அதுக்கப்புறம் ரிஷப் 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். ஏன்னா ரிஷப்க்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ ரிஷப் வந்து காலையில் 11 ஓ கிளாக் வரைக்கும் ஆக்டிவாக இருந்தான். அதுக்கப்புறம் வாமிட்டிங், அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் போயிட்டான். ஸோ ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். வெயிட் வந்து பார்த்தாங்க. வெயிட் வந்து 5 கிலோ 700 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ அவனோட ஏஜுக்கு வந்து பர்ஃபெக்ட் வெயிட் தான். இப்போ வந்து டாக்டருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரிஷப்போட வெயிட் பார்த்தாச்சு. அதனால் ரிஷப்போட டேடி வந்து வெயிட் பார்த்தாங்க. அவங்க டேடி வந்து 84 கேஜி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகம்தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வெயிட் பார்த்தேன். நான் வந்து 50லேருந்து 53க்குள்ளே தான் இருந்தேன். டெலிவரி அப்போவும் என்னோடய வெயிட் இதுதான், இப்போவும் இது தான். டாக்டர் வந்து 4 ஓ கிளாக் தான் வந்தாங்க. நாங்கள் வந்து 3:30க்குள்ளே போனோம். வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணன் இருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம்தான் ஹாஸ்பிட்டல். டாக்டர் வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான். ஸோ நல்லா பார்ப்பாங்க. இப்போ வந்து சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ரிஷப் குட்டி வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட குழந்தை வந்து ஜஸ்ட்டு 4 மந்த் தான் ஆகுது. ஸோ அவனுக்கு வந்து தண்ணி தாகம் அடிக்கும். 4 மந்த் குழந்தைக்கு வந்து தண்ணிலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து பிரெஸ்ட் மில்க் ஃபீட் பண்ணிங்கன்னா அவனுக்கு வந்து தாகம் வந்து தீந்துடும். ஸோ டயர்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபீவர் கிடையாது. அதனால் வந்து வாமிட்டிங், அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் மெடிசன் வந்து எழுதி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இது கண்டினியூஸாக வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெடிசன் வந்து கொடுத்தாங்க. அங்கேயே வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து மெடிசன் வந்து ரிஷப்க்கு வந்து போட்டாங்க. ஸோ அப்போவே வந்து ஆக்டிவ் ஆகிட்டான். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அருப்புக்கோட்டை போகிற ரோடில் இருக்குது. ஸோ சைல்குடியிலேருந்து அருப்புக்கோட்டை வந்து ரொம்ப கிட்ட தான். ஃபஸ்ட்டு தடவை வந்து வாமிட்டிங் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் போனான். அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டான். ஸோ மார்னிங் எழுந்த உடனே டெய்லியும் வந்து என் ஃபேஸ் பார்த்து ஸ்மைல் கொடுப்பான். ஸோ சிரிக்கவும் மாட்டிக்கிறான், பேசவும் மாட்டிக்கிறான், அதுக்கப்புறம் விளையாடவும் மாட்டிக்கிறான். ஸோ டல்லாக ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். இவ்வளோ மெடிசன் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து ரெகுலராக குழந்தைக்கு வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. கேஷ் வந்து 480 பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே நல்லா ஜாலியாக தூங்கிட்டான். நைட்டு ஒரு 8 ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சான். 4 ஓ கிளாக் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். வீட்டுக்கு வந்து தூங்கிட்டான். உடனே தூங்கிட்டு நைட்டு 8 ஓ கிளாக் வந்து எழுந்திரிச்சிட்டான். ஸோ திரும்ப வந்து மெடிசன் கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிவிட்டு திரும்ப தூங்கிட்டான். இந்த சின்ன சின்ன பேக்கெட் வந்து பவுடர். ஸோ இது வந்து சுடு தண்ணியில் கலந்து கொடுக்கணுமா. 10 ml தண்ணியில் வந்து கலந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்போட மெடிசன். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ரிஷப் குட்டி வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டான். நல்லா விளாட்றான். ரோல் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஃபுல் பாடி வந்து ரோல் ஆகிடுச்சு. பட் அந்த ஹெட் மட்டும்தான் தூக்க மாட்டேங்கிறான். போக போக அதுவும் வந்துடும். நான் வந்து டெய்லி ரிஷப் குட்டிக்கு வந்து டம்மி டைம் குப்புற படுக்க வைப்பேன். ஸோ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.